வாங்க. எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு சமையலுக்காக மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீனை பாருங்கள், நல்ல மீன் தானே பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மீன் நல்ல மீனாக எப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? இந்த மீன் குழம்பு சமையல் பண்ணுவோமா? இந்த மீன் என்ன மீனுன்னு கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் சொல்லுங்கள். நான் இது என்ன மீனுன்னு கடைசி சொல்லுவேன். சமையல் எல்லாம் ரெடி ஆகி வரும்போது சொல்லுவேன். என்ன நம்ம இப்போ மீன் வெட்ட போகிறோம். சரியா? வாங்க எல்லோரும் வாங்க, நம்ம மீன் வெட்டுவோம். ஃபஸ்ட்டு மீனை அறத்தை வெட்டணும். சரியா? சைடில் இருக்குல்ல அரையெல்லாம் வெட்டணும்னா நமக்கு வெட்டி பழக்கம் கிடையாது, இருந்தாலும் வெட்டுறோம். சரியா? வாங்க, எப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டு வெட்டுறோம் பாருங்கள். நமக்கு முன்ன தெரியாது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்துட்டா பாருங்கள். ஒரு லெவல் ஆக்கி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸ் இது போட்டு வச்சுருக்கிறேன். இது வீட்டில் கேட்டாங்க, பொரிக்கணும்னு கேட்டாங்க. உடனே இதுன்னா பாருங்கள், பொரிக்க இந்த பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இது கறி குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க, நம்ம இப்போ என்னதுன்னா கஷ்டப்பட்டு வெட்டிட்டோம் பார்த்தீங்களா? இனி இதை நம்ம குழம்பு வைக்கணும். குழம்பு வைக்கணும். மழை பாருங்கள், சரியான மழை குறாப்பு, மழை எப்பவும் பெஞ்சிட்டே இருக்குது. அதனால மழை ஒரு கஷ்டத்தினால நம்ம பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள், அந்த வீட்டில் போய் நமக்கு கறி வைப்போம். சரியா? வாங்க எல்லோரும் வாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பை பற்ற வச்சு இது சட்டி வச்சுருக்கேன். இனி இந்த பொருளெல்லாம் எடுத்து வறுக்கணும் பாருங்கள். என்ன பாருங்கள், மிளகு வச்சுருக்கேன், வத்தல் மிளகு, மல்லி வச்சுருக்கேன், வெந்தயம் வச்சுருக்கேன், நல்ல மிளகு வச்சுருக்கேன், ஜீரகம் வச்சுருக்கேன், சுக்கு வச்சுருக்கேன். இத்தனை பொருளும் வறுக்கணும். இனி சட்டியில் போட்டு வறுக்கணும். சரியா? எல்லாம் வறுக்கணும் பாருங்க. நான் வறுத்துட்டே இருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் கூட ஆகும். என்ன பாருங்க, பரவாயில்ல, நீட்டாக வறுத்தாச்சு. இது கூட என்ன போட்டேன்னா ரெண்டாவது லைட்டாக ஓமம் போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு வறுத்து நான் வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த உள்ளி, பூண்டு இவ்வளோத்தையும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். சரியா? நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுறேன். சரியா? எண்ணெய் விட்டாச்சா? இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். இனி எண்ணெய் கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்ச உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பாருங்கள், எல்லாம் வெட்டி வச்சுருக்க பாருங்கள். சின்ன உள்ளி வெட்டி வச்சுருக்கிறேன், மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், பூண்டு என்ன இருக்குது, பூண்டு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் தக்காளி தனியாக வெட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? எண்ணெய் காஞ்சிட்டு பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணணும், நான் கதிரப்பலை போடணும். சரிங்களா? சரி. இனி உள்ளி, சின்ன உள்ளி போடணும். வெட்டி வச்சுட்டு பார்த்தீங்களா, சின்ன உள்ளி அதை போடணும். வெட்டி வச்சுட்டு சின்ன உள்ளி போட்டாச்சா? அப்புறம் என்ன பண்ணால் பூண்டு போடணும். பூண்டு. சரி. இனி இது என்ன பண்ண, வசக்கு கிண்டணும். என்ன பாருங்க, கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டணும். அப்பந்தான் இது என்ன ஆகும், அந்த சின்ன உள்ளி வசங்கி எண்ணெயில் அழகாக வசங்கி வரும். சரியா? என்ன பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குதா? வசங்கிறதா? அதை பாருங்க. நான் பச்சை மிளகு கூட போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெட்டி இருந்தல பச்சை மிளகு அதையும் கூட போட்டோம் பாருங்க. போட்டு நான் கிண்டிட்டு இருக்கேன். நான் ஒரு லெவல் ஆகிட்டு பார்த்தீங்களா? நல்லா செவத்து வந்துட்டுங்களா? பல்லாரி உள்ளி, சின்ன உள்ளி நல்லா மஞ்சள் சிவப்பாக இருக்குல்ல. இனி என்ன பண்ணணும்னா தக்காளி தட்டுறோம். தக்காளி. சரியா? தட்டுவோமா? தக்காளியை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். தக்காளியை போட்டு எவ்வளோ கிண்டணுமோ நல்லா இருக்கும். இது கூட என்னென்னா முருங்கைக்காய் என்ன போடலாம். முருங்கைக்காய் ஆனால் கிடைக்கல பாருங்கள்.
நான் நிறைய கடையில் போய் கேட்டேன், முருங்கைக்காய் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் முருங்கைக்காய் கூட போட்டால் நல்லா இருக்கும். சரியா? ஆனால் இதில் என்னென்னா சின்ன உள்ளி நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எது எப்போவுமே நம்ம மீனுக்கு வந்து சின்ன உள்ளி போட்டால் தான் நல்லா இருக்குது. ஏன்னா எல்லோரும் சின்ன உள்ளி போட்டு சமைச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். குழம்பு ருசியாக இருக்கும். சரியா? மீன் குழம்பு இதுனா தக்காளி போட்டு கிண்டி இருக்குன்னா இதுனா தக்காளி கொஞ்சம் கொண்டா வசங்கி வரணும். எண்ணெயில் வசங்கி வந்துட்டுன்னா நம்ம என்ன பண்ணணும், அங்கே வறுத்து வச்சுருக்கேன் இல்லை வறுத்து இடித்து வச்சுருக்கேன்ல அந்த மிளகுப்பொடி போடணும். இப்போ என்ன பாருங்கள், இது வசங்கி வரல, பார்ப்போம். என்ன பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வசங்கி வந்துருக்கா, சூப்பராக இருக்குல்ல. இனி என்ன பண்ணணும்னா நம்ம வத்தல் மிளகுலாம் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நேரமாக வத்தல் மிளகு மல்லி அது எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். சரியா? என்ன பாருங்க, எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். சரியா? அது இது வந்து சும்மா இது பண்ணல, வறுத்தாக நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா வறுத்து பொடிச்சதாக்கும் அது நல்லா கரைக்கி டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? என்ன பாருங்கள் போட்டிருக்கோம். போட்டுட்டு 2 கிண்டு நல்லா கிண்டணும், 2 கிண்டு கிண்டணும். கிண்டிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா புளி விடணும். அடுத்த புளி போடுவோமா? புளியை விடுவோம். புளி எப்படின்னா போதுமான அளவுக்கு என்ன பாருங்க, புளி விட்டாச்சா? இதை அடுத்து கிண்டுற என்ன பாருங்க, இந்த கிண்டியாச்சா? இனி தண்ணி விடணும் பாருங்க. இவ்வளோ தண்ணி விடுறேன். சரியா? தண்ணி விட்டாச்சா? இனி என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே உப்பு போடணும் பாருங்க. உப்பு போடணும். நான் உப்பு போடுறேன் பாருங்க. உப்பு போடணும். இந்த பாருங்க உப்பு எடுத்துருக்கேன், பரல் உப்பாகும் எடுத்துருக்கேன், அதை போடுறேன் பாருங்க. பரல் உப்பு எடுத்தானா போட்டிருக்கேனா? தண்ணி திகையாது பாருங்க. கொஞ்சம் தண்ணி விடுறேன் பாருங்க. தண்ணி விட்டாச்சா? எரி போட்டு ஒரு கிண்டு கிண்டணும். கிண்டியாச்சா? கிண்டியாச்சா? இனி என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் தலைச்சி வரணும். தலைச்சி வந்த பிறகு என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த மீன் போடணும், மீனை. சரியா? ஓகே, வாங்க நம்ம இது எப்படி என்ன கண்டிஷன் ஆச்சுன்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். நல்லா சூடு பாருங்க. நல்லா கொதிக்கு பார்த்தீங்களா? நல்லா கொதிக்குதுல்ல? தலைக்குதா? நல்லா தலைக்கு பார்த்தீங்களா? சரி, இனி இது கூட என்ன பண்ணணும்னா நம்ம மஞ்சப்பொடி போடலை. நேரமாக நம்ம பொடியெல்லாம் போட்டோம் தெரியுமா? அந்த நேரம் மஞ்சப்பொடி போட்டிருக்கலாம், ஆனால் நம்ம மஞ்சப்பொடி போடலை. அந்த நேரம் போடல. நான் இப்போ போட போகிறேன். சரியா? பாருங்கள், மஞ்சப்பொடி போடுவோம். சரியா? போதுமான அளவுக்கு மஞ்சப்பொடி போடணும். என்ன பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டாச்சா? சரி, மஞ்சள் பொடி போட்டாச்சு. இனி ஒரு கிண்டு கிண்டணும். சரியா? கிண்டிக்கிட்டு நமக்கு நான் கிண்டியாச்சா? ஓகே. இனி என்ன பண்ணேன்னா இங்கே இந்த ஒரு பாதி தேங்காய் இருக்குல்ல, ஒரு தேங்காயில் பகுதி தேங்காயை வெட்டி திருவி நம்ம மிக்சியில் வச்சு நல்லா அடித்து நல்லா தண்ணி போல் வச்சுருக்கேன் பாருங்கள். அதை நான் இதில் போடுறேன். சரியா? அது என்ன விட்டாச்சா? ஃபுல்லாக விட்டாச்சு. இனி என்ன பண்ணணும்னா என்ன பாருங்க, கிண்டணும், நல்லா கிண்டணும். சரியா? நல்லா கிண்டின பிறகு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு மீனை போடலாம். என்ன வாங்க நம்ம இப்போ எப்படி என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போமா? உள்ள பாருங்க, நல்லா கொதிக்குது. பார்த்தியாளா எப்படி கொதிக்குது? நல்லா கொதிக்குதா? சரி, இனி நமக்கு மீனை போடணும். சரியா?
கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கல மீன், அந்த மீனை நம்ம போடுவோம். மீனை போடுறோம். மீனை போட்டாச்சா? மீன் போட்டுட்டே இருக்கேன். சரியா? மீன் போட்டாச்சு. ஏன்னு மூடி வைப்போமா? வாங்க நம்ம திறந்து பார்ப்போமா? கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சு நம்ம வச்சு பார்ப்போம் என்ன கண்டிஷனில் ஆச்சு பார்ப்போமா? வாங்க. பார்ப்போமா என்னாச்சு? அப்போது என்ன கண்டிஷன் ஆச்சு? மீன் வெந்திருக்கா? மீன் வேகலை. தண்ணி கொஞ்சம் வற்றணும். கேட்டிங்களா? மீன் வேகலை பார்த்தீங்களா? சரி, மீன் வேகலை. இனி சரி, இனி கொஞ்சம் கதிரப்பிலை கொஞ்சம் போல போடும். சரியா? லைட்டாக கதிரப்பிலை போடும். போட்டாக்கா சரி, ஓகே. இனி நமக்கு மூடி வைப்போம். ஏன்னா இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். வாங்க திறந்து பார்ப்போமா? திறந்து பார்ப்போம். என்ன பாருங்க, எண்ணெய் ஏட்டம் அப்படியே நிற்கி பார்த்தீங்களா படந்து? அப்போ எண்ணெய் இருக்கிறனால அப்போ வெந்தாச்சு. சரியா? இப்படி எண்ணெய் படந்து நிற்கணும். ஓகே, மீன் வந்துருக்கா பாப்பா? என்ன பாருங்க, மீன் வந்தாச்சா? சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா மணக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, நல்லா மணக்குது. சரியா? இனி அப்போ மூடி நம்ம இறக்கிறோமா? சரி, ஓகே, இறக்கிறோம். வாங்க மக்களை எல்லாரும் வாங்க. இலை போட்டாச்சு. நான் இப்போ இலை போட்டாச்சு. இனி வந்து சோறை தட்டி கூட்டு வைக்க போகிறேன். சரியா? வாங்க சோறு தட்டுறேன் பாருங்க. சோறை தட்டி சோறு தட்டியாச்சு. எரி குழம்பு எடுத்துக்கணும். வாங்க நண்பர்களே, வாங்க. நம்ம வந்து மீன் பொரிச்ச மீன் வைக்கிறேன். இப்போது இது பொரிச்ச மீன் இதில் வைப்போம். பொரிச்ச மீன் வச்சுட்டா சரி, கறி வச்ச மீன் குழம்பு வைப்போமா? கறி வச்ச மீன் குழம்பு வைக்க வச்சு. இனி வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். நம்ம சேனலு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது என்ன மீன் தெரியுமா? இது கார மீனாங்கண்ணா, கார மீன். சரியா? எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் குமரி டீம்.